ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் இயேசப்பன் நம்மை பாதுகாக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். அவரை பாடாத நாட்கள் இல்லை. ஆமென். இயேசுவை பாடாத நாட்கள் இல்லை. ஏன்னா அவர் இஸ்ரவேலின் துதிகள் வாசமாக இருக்கிற தேவன், நம்முடைய துதிகளிலும் அவர் வாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் கர்த்தரை நம்ம துதிக்கலாம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை அப்பா, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. சேர்ந்து சொல்லாம, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. சேர்ந்து சொல்லாம, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விலகச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக பொன்னாக விலகச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும். சந்தோஷமா சொல்லாம பாடாத, உம்மை பாடாத நாட்களும் இல்லை அப்பா, உம்மை தேடாத நாள் இல்லை. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் இயேசுவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை அப்பா, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை இயேசுவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை,
அப்படி நீங்க மாத்திரம் சொல்லாம, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. எஸ்லாம் உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த பிரசனமே எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வெள்ளியை புடமிடுகிறது போல கர்த்தரை புடமிட்டு ஆண்டவரே, அதனால ஏசப்பா எங்களை சுத்த பொண்ணாக மகிமையின் தகப்பனே அப்பா கத்த மகிமையாக எங்களை மாற்றி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை முற்றிலும் வெறுமையாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எஸ், thank you Lord. ஆமென். praise God. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதங்களை நம்ம வாசித்து நம்ம அதிலிருந்து நிறைய காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நம்ம வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 22. நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீத பகுதி சங்கீதம் 22. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 31 வசனங்கள் உண்டு. ஆமென். ஸோ 1 முதல் 31 வசனங்கள் உண்டு. ஸோ 2 பகுதியாக நம்ம அதை பிரித்து வாசிக்கலாம். 1 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களை இன்றும், நாளைக்கு 16லேருந்து பேலன்ஸ் 31 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கலாம். ஏன்னா பெரிய ஒரு சாப்டராக இருக்கிறதுனால ஸோ நம்ம வாசிச்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, சங்கீதம் 22 1 முதல் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோட நீங்கள் சேர்ந்து வேதத்தை வாசிக்கலாம், அல்லது நான் வாசிக்கிற சத்தத்தை நீங்கள் கவனமாக கேட்கலாம். ஓகே. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாக இருக்கிறவர் தேவரீரே, பரிசுத்த. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டையை போல் காய்ந்தது. என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்துள்ளிலே போடுகிறேன். ஓகே, இந்த சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம். அது 15 வரைக்கும் வசனங்களை வாசித்தோம். இந்த சங்கீதம் யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டிலே கொடுத்துட்டாங்க. ஆமாம், அகிலேத் சஹார் என்னும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம். ஆமாம், வழக்கமாக நம்ம பார்க்கறது போல் இது தாவீதின் சங்கீதமாகத்தான் இருக்குது. ஸோ ஒரு ராகம் கூட கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், அகிலேத் சஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு. அது வந்து ஒரு ராகம். இஸ்ரவேல் தேசத்தில் அநேக ராகங்கள் காணப்படுது. நமக்கு நல்லா தெரியும். ஸோ 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒவ்வொரு ராகங்கள் உண்டு. இந்த 7 ஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான ராகங்கள் நமக்கு தெரியும். ஸோ அந்த ராகங்கள் எல்லாம் உண்டு. ஸோ அதே போல் அகிலேத் சஹார் என்பது ஒரு ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான இந்த தாவீதின் சங்கீதம். அமீன். ஸோ அந்த ராக தலைவன் அதுக்கப்புறம் அதை டியூன் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சங்கீதத்தில் பாருங்கள், மேலே டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினான்னு ஒரு வார்த்தை. அமீன். ஸோ தாவீது சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி இந்த வார்த்தை இயேசு சிலுவையில் தொங்கும்போது இயேசு கிறிஸ்து தேவனை, பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்வார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி அந்த வேர்த்தை யூஸ் பண்ணிப்பார். ஸோ இது ஆரம்பத்திலே உடனே சொல்லிக்கிறேன், பழைய ஏற்பாடு நிழல்களாக உள்ளது, புதிய ஏற்பாடு நிஜங்களாய் உள்ளது. ஆமென். ஸோ
நிழல்களாக காணப்படுகிற இந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் நிஜங்களாக மாறி இருக்கு. ஆமென். ஸோ அநேக மேசியாவை குறித்ததான வாக்கு தத்தங்கள், மேசியா குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும். இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை தான் புதிய ஏற்பாட்டில் நிஜங்களாக செயல்பட்டு இருக்குது. ஆமென். நிஜங்களாக நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, தாவீது தன்னுடைய கதறலை, தன்னுடைய முறையீடுகளை தேவனிடம் சொல்றான். ஆனால் தாவீது வாழ்க்கையில் எல்லா நாளுமே சில நேரத்தில் பிரச்சனைகள் வருது, சில நேரத்தில் போராட்டம் வருது, அது ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான். திரும்பவும் பிரச்சனைகள், சத்துருக்களால் பிரச்சனை வரும்போது அவன் சோர்ந்து போகாமல் தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிறத இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அதே தான் வசனம் சொல்லு, உலகத்தில் உங்கள் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம். உலகத்தில் நிச்சயம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவம் உண்டு தான், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்வார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஆமே. உலகத்தில் உபத்திரம் இருந்தால் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. உலகத்துக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னா உலகத்தில் நிச்சயம் உபத்திரம் உண்டு தான், ஆனாலும் அப்படி அந்த வேடு வந்துருச்சுன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்பதாக சொன்ன காரியம் உண்மை கிடையாது. அதை காட்டிலும் இந்த ஆனாலும்க்கு அப்புறம் சொல்கிறேன் இந்த வார்த்தை தான் முக்கியம்னு இயேசு சொல்கிறார். ஆமென். ஸோ பாருங்கள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதை காட்டிலும் ஆனாலும் அப்படின்னாவே அது முடிஞ்சு, அவ்வளோதான். ஆனாலும் நான் உலகத்தை நான் ஜெயித்தேன்னா, உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறார் என்பது தான் நம்ம நம்ப வேண்டியதான முக்கியமான ஒரு காரியம். ஆமென். நம்ம கூட சில நேரத்தில் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, என்னால் சரியாக வர முடியல, நான் ஏதோ ட்ராவல் போயிட்டு இருந்தேன், ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போக முடியலன்னா அதுக்கான ரீசன்லாம் சொல்லும்போது நம்ம பட் ஆனாலும் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் அப்படின்னா நம்ம சொன்ன காரியத்திலும் ஆனாலும் அப்படி அந்த வேடு வந்துருச்சுனாவே முன்னாடி சொன்னதான அந்த காரியங்கள் என்னென்னா, முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை காட்டிலும் பின்னாடி சொல்கிற அந்த வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னா அதுதான் நடந்துச்சு. முன்னாடி சொன்னது நடக்கலை, ஆனால் பின்னாடி அந்த ஆனாலும் அப்புறம் பட் அந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்ம சொல்கிற வார்த்தை தான் முக்கியமானதுன்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆமாம், உலகத்தில் உண்டு, ஆனாலும் அப்படின்னு ஆனாலும் அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த முன்னாடி சொன்ன வார்த்தை முடிஞ்சு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர், உலகத்தை ஜெயித்த ஆண்டவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமே. ஸோ இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, நிறையா கூப்பிடுதலை ஆண்டவர் நோக்கி சொல்கிறாரு. அந்த இடத்துல பாருங்கள், முன்னோர்களை குறித்த காரியத்தை இந்த இடத்துல தாவீது யூஸ் பண்ணுறது என்னென்னா, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். ஆமென். பிதாக்கள், தாவீதின் பிதாக்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது தேவன் அவர்களை விடுவித்தார். இன்னைக்கு நம்மளும் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது நம்ம விடுவிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நமக்கு தப்பி போவதற்கான போக்கின், அதாவது தப்பி போவதற்கான வழியை அவர் நமக்கு ஏற்படுத்துவார். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இன்றைக்கி 3 காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்ன செய்ய போகிறார்னா, தப்பி வைக்க போகிறார், நம்மை விடுவிக்க போகிறார், வெட்கப்படாமல் இருக்க போகிறார். இந்த சங்கீதத்தில் தாவீது அநேக முறையில் இருந்தாலும் விசுவாசமாக பேசுகிறாங்க. அதே போல தான் நம்ம தேவனாக கர்த்தரை நம்ம நம்பும்போது நம்ம விடுவிக்கப்படுகிறோம். தேவனை நம்ம நம்பும்போது நம்ம தப்புவிக்கப்படுகிறோம். தேவனை நம்ம நம்பும்போது நம்ம வெட்கப்படாத போகாது இருக்க. இன்றைக்கி எந்த சூழ்நிலை ஆகட்டும், எல்லாவற்றுக்குமே தேவன் நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார். பிசாசின் போராட்டத்தையும் விடுதலை அநேகருக்கு தரப்போகிறார். எப்போ இதெல்லாம் நடக்குன்னா, தேவனை நீங்கள் நம்பும்போது, தேவன் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்யும்போது, அவர் ஆளுகை செய்ய உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்கும்போது விடுதலை உண்டாகிறது, தப்புவிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய நாமத்தை நம்பின நம்மை அவர் வெட்கத்துக்கு உட்படுத்துவதே இல்லை. ஆமென். ஸோ எதற்காக அந்த நாமத்தை நம்பினீங்களோ கர்த்தர் அதில் ஜெயத்தை தரப்போகிறார். ஆமென். ஸோ கர்ப்பத்தில் இருந்த நாள் முதல் உமது சார்பில் விழுந்தேன்னு சொல்கிறார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. கர்ப்பத்திலிருந்து நான் வெளியே வந்தவுடனே என் தேவனுடைய சார்பிலே விழுந்து கிடக்கிறேன்னு சொல்கிறார். ஆமென். என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருந்தீர். ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார், நல்ல ஒரு கடவுளாக இருக்கிறார். அவர் உறுதியாக நம்ம பற்றி கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையாலும் சரி, வியாதிகள் வேதனைகள் பெருகியிருந்தாலும் அவரை நம்ம முழுவதும் சார்ந்து கொண்டு உமது சார்பில் அவருக்கு இக்கட்டு தான். எவ்வளோ சூழ்நிலை சொல்கிறான் பாருங்கள். சங்கீதம் வாசிக்கும் போதே தெரியுது, பல விதமான சூழ்நிலை தாவீது இருக்கிறது தெரிஞ்சாலும் அவன் சொல்கிறான், என் தாயின் வயிற்றில் இருந்தது முல்ல உமது சார்பில் விழுந்தேன்னு சொல்கிறான். உங்கள் சார்பில் தேவனையே அவன் சார்ந்து இருக்கிறான். அதனால தான் தேவன் அவனை பார்த்து சொல்கிறான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறது. ஆமென். ஸோ இன்றைக்கு தேவன் நம்ம நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார், நம்மை வெட்கப்படுத்தாத கடவுள் அவர். ஆமென். நம்ம வெட்கப்படுதா தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா?
தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால வா உம்மை நம்பின பிள்ளைகளை நீ தப்புவிக்கிறீர், விடுவிக்கிறீர், வெட்கப்படுத்தாமல் இருக்க ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துக்காக ஜெபிக்கிறேன், இந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளை ஆஸ்வதிக்கிறோம். உண்மை நம்புகிற எங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குறதுக்காக நன்றி, எங்களை தப்பு வைக்கிறதுக்காக நன்றி, எங்களை மகிமையாக வாழச் செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் சார்பில் உண்மையை நாங்கள் நம்பி உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசிரியமாக விளங்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு நாள் எங்களை ஆசிரியர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நாம் இணைந்து ஒரு நாளும் தேவனை ஆராதிக்கலாம். God bless you.